அகரத்தின் அன்பு வணக்கங்கள். ராமாயணத்தில் ராமனுக்கு கூட பெருமாள் என்ற பட்டம் கிடையாது. 2 பேர்களுக்கு மட்டும்தான் பெருமாள் பட்டம் உண்டு. ஒன்று இளைய பெருமாள் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மணன். அடுத்து ராமனை கங்கையை கடக்க உதவி செய்த குகனுக்கு குகப்பெருமாள் என்ற பெருமாள் பட்டம் உண்டு. ராமபிரானை பார்க்காமலேயே ராமனின் குணங்களை கேட்டறிந்து அவர் மீது மிகுந்த அன்பு கொண்டவன் குகன். குகனை பற்றி வால்மீகி ராமாயணத்தில் கூட அவ்வளவாக செய்தி கிடையாது. ஆனால் நம்முடைய கம்ப ராமாயணத்தில் கம்பர் குகனை பற்றி புகழ்ந்து தள்ளியுள்ளார். குகன் வேட்டுவ தலைவன், அறையில் ஆடையையும் காலில் தோல் செருப்பும் அணிந்தவன், கருமையான தேகத்தையும் தலைமுடியையும் உடையவன், பாறை போன்ற பரந்த மார்பையும் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை போன்ற இடையையும் உடையவன், அந்த இடையில் சுற்றி கட்டிய ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட புலி வாளினை உடையவன் குகன் என்று கம்பர் குகனுடைய சிறப்பை விவரிக்கிறார். ராமபிரான் வந்திருக்கிறார் என்றதுமே ராமனுக்கு கொடுக்க தேனும் மீனும் எடுத்துச் சென்றான் குகன். அப்படிப்பட்ட குகனை ராமன் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். எனவேதான் ராமன் குகனிடம் உன்னோடு ஐவரானோம் என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட குகனுடைய முன்ஜென்ம கதையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அங்குலன் என்ற ஒரு வேட்டைக்காரன் வாழ்ந்து வந்தான். அனுதினமும் தன் குடும்பத்திற்காக வேட்டையாடி பறவைகளையும் விலங்குகளையும் கொண்டு வருவான். ஒருமுறை சாகாபுரம் என்ற நகரத்திற்கு அருகிலுள்ள காட்டுப்பகுதிக்கு வேட்டையாடுவதற்காக சென்றான் அங்குலன். பகல் முழுவதும் காடுகளில் அலைந்து திரிந்தான். ஆனால் ஒரு விலங்கோ பறவையோ அவனுக்கு கிடைக்கவில்லை. விலங்குகளை தேடி சென்ற அவன் நடுக்காட்டிற்கு சென்று விட்டான். மறுபடியும் திரும்பி தன்னால் வீட்டிற்கு செல்ல முடியாது என்பதனை உணர்ந்த வேடன் அங்கிருந்த ஒரு வில்வ மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான். அம்மரத்தின் அருகில் ஒரு குளம் இருந்தது. அக்குளத்திற்கு தாகம் தீர்க்க ஏதாவது ஒரு விலங்கு வந்தால் அவனை வேட்டையாடலாம் என நினைத்து வில்வ மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான் வேடன். அவன் அமர்ந்த இடத்திலிருந்து குளத்தை அவனால் சரியாக பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் வில்வ இலைகள் குளத்தை மறைத்தன. எனவே குளம் சரியாக தெரிவதற்காக குளத்தை மறைத்த வில்வ இலைகளை பறித்து கீழே போட்டான். முதல் ஜாமம் வந்தது. ஒரு பெண்மான் தண்ணீர் குடிப்பதற்காக குளக்கரைக்கு வந்தது. வேடன் நாணை பூட்டி அம்பை குறிபார்த்தான். அப்போது அவனின் தோல் பையில் இருந்த தண்ணீர் சிந்தியது. மேலும் அவனுடைய அம்பின் முனைப்பட்டு வில்வ இலையானது கீழே விழுந்தன. அந்த மரத்தடியில் ஒரு முனிவர் பிரதிஷ்டை செய்திருந்த லிங்கம் இருந்தது. மேலும் அந்த வேடன் மரத்தில் அமர்ந்திருந்த அன்று சிவராத்திரி ஆகும். அந்த நன்னாளில் லிங்கத்தின் மீது வில்வ இலையும் தண்ணீரும் பட்டதால் வேடனுக்கு சிவபூஜை செய்த பலன் கிடைத்தது. அந்த சலசலப்பில் வேடனை பார்த்த மான், ஐயா, என் கணவர் என் பிள்ளைகளெல்லாம் எனக்காக காத்து கொண்டிருப்பார்கள். எனவே நான் சென்று அவர்களிடம் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன். எனக்காக நீங்கள் காத்திருங்கள், கண்டிப்பாக வருவேன் என்று கூறிவிட்டு சென்றது அந்த மான். அப்போது முதல் ஜாமம் முடிந்தது. அவ்வேளையில் இரண்டாவதாக குளக்கரைக்கு இன்னொரு தன் உடன் பிறந்த மானை தேடி இளைய மான் ஒன்று வந்தது. அதேபோல அந்த மானையும் கொல்ல அம்பை குறிவைத்தான் வேடன். அப்போது அம்பின் முனைப்பட்டு வில்வ இலை கீழே விழுந்தது. மேலும் முன்பு சொன்ன மான் போலவே இந்த மானும் சொல்லிவிட்டு சென்றது. அப்போது 2ஆம் ஜாமம் முடிந்தது. நேரம் கடந்தது. 3ஆம் ஜாமமும் வந்தது. நீர் குடிக்கச் சென்ற 2 பெண்மான்கள் திரும்பாததைக் கண்ட ஆண்மான் அந்த மான்களை தேடி குளக்கரைக்கு வந்தது. அப்போது மேடன் அந்த ஆண்மானை கொல்ல அம்பை குறிவைத்தான். அப்போதும் வில்வ இலையானது அம்பின் நுனிப்பட்டு லிங்கத்தின் மீது விழுந்தது. அந்த ஆண்மானும், நான் என் குடும்பத்திடம் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன், கண்டிப்பாக வருவேன், எனக்காக காத்திரு என்று கூறிவிட்டு சென்றது அந்த ஆண்மான். வேடன் சரி என்று மானுக்காக காத்து கொண்டிருந்தான். அப்போது 3 மானும் தங்களின் பிள்ளைகளிடம் சொல்லிவிட்டு வேடனை நோக்கி வந்தது. சிறிது நேரத்தில் தம் தாயும் தந்தையும் வேடனுக்கு இரையாகப் போகின்றன என்பதனை குட்டிமான்களும் தெரிந்து கொண்டன. நாம் மட்டும் எதற்காக உயிரோடு இருக்க வேண்டும் என்று நினைத்த குட்டிமான்களும் குளக்கரையை நோக்கி வந்தன. வேடன் வில்வ மரத்தில் அமர்ந்திருந்தான். அப்போது தூரத்தில் தாய்மான், ஆண்மான், குட்டிகள் என அனைத்துமே குளத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தன. மான்கள் கூட்டமாக வருவதை பார்த்த வேடன் உடனே வில்வ மரத்திலிருந்து குதித்தான். அப்போதும் வில்வ இலைகள் கீழே இருந்த லிங்கத்தின் மீது விழுந்தது. நீரும் சிந்தி லிங்கத்தின் மீது விழுந்தது. அதன் மூலம் சிவராத்திரியின் 4ஆம் கால பூஜையின் பலனும் வேடனுக்கு கிடைத்தது. மேலும் அங்கு வந்த அனைத்து மான்களும் ஒரே குரலில் தங்களை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டன. அவற்றின் சத்திய வாக்கினை கண்ட வேடன் மெய்சிலிர்த்து போனான். உடனே வேடனின் மனம் மாறியது. அவனுக்கு ஞானமும் பிறந்தது. பொழுது புலர்ந்தது. சிவபெருமானின் அருங்காட்சி அவனுக்கு கிடைத்தது. மான்கள் பேரின்ப நிலையை அடைந்து சிவலோகம் சென்றன. அந்த வேடன் சிவராத்திரியில் தன்னை அறியாமல் சிவபூஜை செய்ததால் மறுபிறப்பில் குகன் என்ற பெயரில் கங்கை கரையில் பிறந்தான்.
அவனே ராமாயணத்தில் ராமருக்கு படகோட்டும் பேரினை பெற்றான். இப்படி புகழ் மிக்கவன்தான் குகன். இந்த கதையானது சிவ மகாபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.